ஆகவே அகாசுரவதம் நடைபெற்று ஓராண்டு ஆகும் வரை அதைப் பற்றி ஏன் யாரும் பேசவில்லை என்பதை சுகதேவ கோஸ்வாமி விளக்கலானார். இப்போது அந்த ரகசியத்தை கவனமாக கேட்பாயாக. கிருஷ்ணர் அகாசுரனின் வாயிலிருந்து தன் நண்பர்களை மீட்டு அசுரனை கொன்றபின் நண்பர்களை யமுனை நதிக்கரையில் கூட்டி வைத்து இவ்வாறு கூறினார். அன்பார்ந்த நண்பர்களே, உணவருந்துவதற்கு இந்த இடம் எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது. நதிக்கரையில் மென்மையான மணலில் நாம் ஆனந்தமாக விளையாடலாம். நீரில் தாமரை மலர்கள் அழகாக மலர்ந்து எங்கும் நறுமணம் பரப்புவதை பாருங்கள். பறவைகளின் இன்னல்கள் இன்னொலிகளையும் மயில்களின் கானமும் சுற்றி இருக்கும் இலைகளின் ரகசிய பேச்சும் எல்லாம் சேர்ந்து எழுப்பும் ஒளி அதிர்வுகளும் ஒன்றையொன்று எதிரொலிக்கின்றன. மரங்கள் அளிக்கும் இனிய காட்சி இதனால் மேலும் அழகு பெறுகிறது. நாம் இங்கேயே தினமும் மதிய உணவை உட்கொள்ளலாம். எனவே தாமதமாகி விட்டதால் நாம் மிகவும் பசித்திருக்கிறோம். கன்றுகள் நம் பக்கத்தில் இருக்கட்டும். அவை யமுனையில் நீர் பருகட்டும். நாம் சாப்பிடும்போது கன்றுகளை இங்கு புல் மேய்க்கலாம். நாம் உணவருந்தும் வேளையில் இவ்விடத்தில் உள்ள மென்மையான புல்லை மேய்வதற்கு கன்றுகள் ஈடுபடலாம் என்று இவ்வாறாக கிருஷ்ணர் தன் நண்பர்களிடம் கூறியதை பரீட்சித் மகாராஜா கூறினார். நன்றி.